சார் நீங்கள் தான் 11 கரெக்டாக சொன்னீங்க ஏடிஎம்கே ஜெயிக்கும்னு. ஆமாம், அதுக்கப்புறம் 2014 சொன்னீங்க, 16 சொன்னீங்க, இப்போ சொல்லுங்கள் சார் 26 யார் ஜெயிப்பாங்கன்னு. நான் வந்து மீடியா எல்லாமே டிஎம்கேன்னு தான் சொல்லுது. ரொம்ப விசனமாக இருந்தேன். பட் எனக்கு இன்ட்யூஷன்லேயே தெரியும். ஆனால் அதை வந்து நம்ம சொல்ல வேண்டாம், அவங்களும் லைக் பண்ண மாட்டாங்க. அவங்க டிஎம்கேவுடைய அதிகார வர்க்கத்தில் உள்ள 5 அமைச்சர்களில் ஒரு முக்கியமான அதிகார வர்க்கத்தினுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க சொன்னால் அவங்களும் பாவம் நம்ம 20 வருஷமாக நம்புகிறாங்க, நம்ம சொல்லி நடந்திருக்கு, அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷப்படட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உள்ள வேற ஒன்று இருக்குது. ஆனால் பட் நான் வெளியில் அவங்க ஒரு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சொன்னேன். அதான் மேடம் எல்லாமே சொல்கிறாங்க, கூட்டணி ரொம்ப பலமாக இருக்குது, அதிமுக ஆல்மோஸ்ட் அவ்வளோதான், இந்த தேர்தலோடு வந்து அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ஆமாம், ஏன்னா ஓபிஎஸ் அவருக்காகவே ஒரு 40 கோடி பேர் ஓட்டு போடுவாங்க, அவர் வேற இல்லை. அப்புறமா வந்து டிடிவி தினகரன் அவருக்காக ஒரு 80 கோடி பேர் ஓட்டு போட ரெடியாக இருக்காங்க இந்தியாவில், அவரும் இல்லை. இன்னைக்கு டிடிவி தினகரன் தினமலரில் ஜெயலலிதா தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைந்தால் வெற்றி நிச்சயம். அப்போ அவரே டிக்ளேர் பண்ணுறாரு எனக்குன்னு தொண்டர்கள் கிடையாது. அப்போ ஜெயலலிதா தொண்டர்கள் எங்கே வந்து இரட்டையில் இருக்கோ அங்கே தானே போவான். ஆமாம், அதனால் வந்து ஸோ வந்து ஓபிஎஸ் வந்து கட்சியை விட்டு போனால் ஒரு 80 கோடி பேர் போன மாதிரி, அப்படி டிடிவி தினகரன் போனாக்க ஒரு 40 கோடி பேர் போன மாதிரி அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் வந்து ஆமாம் மேடம் ஓபிஎஸும் போயிட்டாரு, டிடிவியும் போயிட்டாரு, சசிகலா அம்மையாருக்கு கூட இருந்தாங்கன்னா 150 கோடி இந்தியர்களும் போடுவாங்க, அவங்களும் வேறு கூட இல்லை. அந்த அம்மா ஜாதகத்துக்கு கவுன்சிலராக கூட வர முடியாது சசிகலாவுக்கு. அவங்க வந்து கிங் மேக்கரை தானே, எப்பவுமே கிங் மேக்கர்ஸ்லாம் கிங் ஆக முடியாது. அதுக்கு வந்து 10ஆம் இடம் நல்லா இருக்கணும், பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கணும். பாக்கி அந்த அம்மாவுக்கு பூர்வ புண்ணியம் வீடு கொடுத்தவங்கலாம் வந்து 6-8 பண்ணல. அதனால அவங்க வந்து பிறரை அடக்கி ஆள்வதற்கும் கட்ட பஞ்சாயத்துக்கும் சரியான ஜாதகம் அது, அந்த அம்மையாருடைய ஜாதகம். ஸோ அதனால வேண்டி எனக்கு இதெல்லாம் தெரியும், தெரிஞ்சுக்கிட்டு நான் டிஎம்கே தான் மேடம் வரும் அப்படின்ட்டேன். டக்குன்னு பேசினார் அவர். அதனால தான் சொல்கிறேன், ஜெயிக்கிறவங்களுக்கெல்லாம் அவங்களுடைய பலம் பலவீனம் தெரியுது. சும்மா இங்கே வெளியிலிருந்து தொண்டர்கள், டிஎம்கே தொண்டர்கள், ஏடிஎம்கே தொண்டர்கள், அப்புறமா தாவேக்க தொண்டர்கள், இவங்களுக்குள்ளதான் சண்டை, கமெண்ட் போட்டுக்கிறது. பகவான் ஓஷோ சொல்லுவார், எதிர்காலத்தில் மருத்துவனும் பைத்தியவனாக இருப்பான், பைத்தியக்காரனும் பைத்தியனாக இருப்பான். அதனால யார் யாருக்கு வைத்தியம் பண்ணுறதுன்னு கேட்டார். ஒரு மிகப்பெரிய மென்டல் ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டர் வந்தார். அதுக்கு முன்னாடி ஒரு டீன் இருந்தார். அந்த டீன் போய் இந்த டீன் வந்த உடனே ஏன்டா இவ்வளோ சுகாதாரமாக இருக்குது, ஒரு செல்லில் 2 பேர் அடைக்க வேண்டியது தானே, ஏன்டா 20 பேர் அடைச்சிருக்கீங்க, 20 பேர் அங்கேயே மூத்திரம் போகிறான், அங்கேயே வந்து கொலிக்க போகிறான்டா, இன்ஃபெக்ஷன் ஆகும் வேண்டான்னு சொல்லி எல்லாரையும் போட்டு நல்லா வாஷ் பண்ணி ஒயிட் வாஷ்லாம் பண்ணி ஒரு 50 லட்ச ரூபா செலவு பண்ணி நல்ல நறுமணங்கள் போட்டு அங்கங்கே செடிகள் வச்சு நல்ல உணவுலாம் கொடுத்தாக்கா எல்லாருமே தர்ணாவில் உட்காந்துட்டான், எங்களுக்கு அந்த பழைய டீன் தான் வேணும்னு. ஒரே ஆச்சரியம். மேலிடத்துக்கு போகுது முதலமைச்சருக்கு, என்னங்க இந்த டீன் அது தப்பு பண்ணாரா? இல்லைங்க, இவர் வந்து தான் சுகாதாரமாக்குனாருங்க. ஒரே வந்து செல்லில் 40 பேர் ஒன்றுக்கு போயிட்டு இருந்தா, 40 பேர் சிறுநீர் கட்சின்னு இருந்தால் 40 பேர் இருந்தால் அதெல்லாம் மாற்றி 2 பேர் தான் இருக்கணும், அங்கே டாய்லெட் கட்டி எல்லாம் பண்ணாருங்க. அப்போ ஏன் அவரை வேணான்றாங்கன்னா தெரியலங்க. அதுக்கப்புறமா வேறு வழி இல்லைன்னு தர்ணா பண்ணி நாங்கள் சாகும் வரை உண்ணாவிரதுன்னு உட்காந்துட்டான் எல்லாம் பைத்தியமும். வேறு வழி இல்லாமல் அந்த பைத்தியங்கள் சேர்த்துட்டாக்க நான் பெரிய பிரச்சனையாகிடும் சட்டசபையில். வேணாம், நீங்கள் வந்து அவரை வந்து மாற்றிட்டு அந்த பழைய டீனை கொண்டாருங்கன்னு எல்லாரும் சந்தோஷமாயிட்டு மீண்டும் அதே மாதிரி ஒரு செல்லுக்குள்ளே 40 பேர் இருந்தாங்க. எப்போதுமே பைத்தியங்களுக்கு பைத்தியங்களைத்தான் பிடிக்கும்.